நம்ம சாவறதுக்கு முன்னே இதுக்கு முன்ன எப்படி இருந்தோமோ, இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ, எப்படி வாழ்ந்தோமோ, எப்படி சுற்றினோமோ, எப்படி சிந்தித்தோமோ, தயவு செய்து அவைகளை தூக்கி வீசி எறிஞ்சிருங்க. ஏசப்பா எனக்கு இறங்கும், என்னை ரத்தத்தால கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை சுத்திகரியும், ஒரு விஷயம் எனக்கு இறங்குன்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டா, இதுக்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கை காட்டிலும் இந்த நாளில் இருந்து ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கட்டும், ஒரு புதிய வாழ்வை தொடங்கட்டும், ஒரு புதிய தரிசனம் நமக்குள்ள உருவாகட்டும், நமக்குள்ள கர்த்தரை குறித்து தான் பக்தி வைராக்கியம் உருவாகட்டும். தேவன் மீதும் அவருடைய சத்தியத்தின் மீதும் நம்ம சுற்றிலும் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே அந்த ஜனங்கள் மீது ஒரு பாரம் நமக்குள்ள வரட்டும். இந்த மக்களுக்காக நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய முடியும், என்னால என்ன செய்ய முடியும்? அப்பா கிட்ட கேளு. ஏசப்பா நம்முடைய சவுல் கேட்கலையா, சவுல் என்கின்ற பவுல் கேட்கலையா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன் கேட்கலையா? அதுக்கு முன்னா அவர் தேவ பிள்ளையா இருந்தாரு, கொலைக்காரனா, கரடு முரடா, யூத மார்க்கத்திலே பக்தி வைராக்கியம் உள்ளவன். இதுவும் கூட பக்தி வைராக்கியம் பாரம்பரியத்தில் மூழ்கி போய் இருக்கு. கர்த்தர் பேசினார்னா பாரம்பரியத்தை தூக்கி வீசேறினோம், தேவையில்லாத பாவ கலாச்சாரங்களை தூக்கி வீசேறினோம், தேவனுக்கு பிரிமை இல்லாத எல்லாவற்றையும் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு வரணும். அப்படி சொல்லுகிற பவுலை கொண்டுதான், அப்படி சொல்லுகின்ற தேவ பிள்ளைகளை கொண்டுதான் கர்த்தர் ஜனங்களை ஜாதிகளை அசைக்க சந்திக்க சத்தியமுள்ள தேவனாயிருக்கிறார். நீ மாத்திரம் ஒப்பு கொடுத்துரு, இன்னி உன் வாழ்க்கை ஆச்சரியமா அற்புதமாய் மாறு. ஒப்பு கொடுத்துட்டா போதும்.